ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பரமேஷ். டுடே உங்களுக்காக நான் என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இளவில பூஞ்சிராங்கிற மலையாள கிரைம் த்ரில்லர் மூவி தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேறு லெவல் படங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவினே சொல்லுவான் மலையாள இண்டஸ்ட்ரியில். ஓகேங்களா, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வேறு லெவலில் படம் எடுத்திருப்பாங்க. வாங்க மூவிஸ்குள்ளே போகலாம். மூவி ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மலை கிராமத்தை வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா, மலை உச்சியில் இருக்க ஒரு அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு பேர் தான் இளவில பூஞ்சிரா. அந்த கிராமத்தை வந்து காட்டிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய் வந்து என்ன பண்ணுது, அங்கேயும் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு அங்கே இருக்க ஒரு கவரை வந்து பிரித்து பார்க்குது. அந்த கவர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டப்பட்ட ஒரு கால் வந்து துண்டு வந்து கிடைக்குதுங்க. இப்படி ஸ்டார்டிங் பண்ணி என்ன பண்ணுறாங்க, படத்தை வந்து நேம் போல் லிஸ்ட் வந்து போடுறாங்க. ஓகேங்களா, என்ன ஓப்பனிங்லேயே இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி தான் நமக்கு வந்து தோணும். இந்த நெக்ஸ்ட் ஃப்ரேமில் வந்து நம்ம படத்தோட ஹீரோ. ஓகேங்களா, இவர் வந்து மது. இவர் வேற யாரும் இல்லை, நம்ம மோனிகா டான்ஸுக்கு ஆடுவார் ஷோபின். அவர் தான் அந்த படத்தோட ஹீரோ. அவர் வந்து என்ன பண்ணுவார், இளவிலா பூஞ்சிராக்கு போகிற ஒரு பஸ்ஸில் வந்து ஏறுறாரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஏர்லேருந்து அவர் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எதையோ ஒரு சோகத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபேஸ் மாதிரியே அவர் வந்து காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகான பச்சை பசேல்னு அழகான ஒரு கிராமம் தாங்க அந்த ஊர். ஓகேனா, மலை கிராமம் தான் அந்த ஊர். அதுக்கு வந்து பஸ்ஸில் வந்து அவர் வந்து போயிட்டு இருக்க மாதிரி அந்த சீன் வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து இறங்கிட்டு, ஏன்னா அந்த பஸ் வந்து இவங்க, அதாவது இவர் இருக்கிற இடம் வந்து மலைக்கு உச்சியில் இருப்பார். ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் அந்த இளவிலா பூஞ்சிரா பஸ் வந்து போகும். உடனே அங்கே வந்து இறங்கிடுறாரு. இறங்கிட்டு என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் இருக்க ஒரு ஒரு ஷாப் இருக்கும். ஓகேங்களா, ஒரு சின்னதாக ஒரு பெட்டி ஷாப் இருக்கும். அந்த ஷாப்பில் இறங்கி கொஞ்சம் கிராசரிஸ், மசாலா ஐட்டங்கள், கறி மசாலா அதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து வாங்கிக்குவார். வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க வந்து ஒரு ஜீப்பில் ஏறி வந்து போவார். ஏன்னா மலைக்கெல்லாம் போனால் மோஸ்ட்லி வந்து கேரளா சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஜீப் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க வந்து ஒரு ஜீப்பில் ஏறிட்டு வந்து அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த ஜீப்பும் ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் தான் போவோம். அதில் வந்து ஒவ்வொரு ஏரியா வர வர அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து இறங்கிட்டே இருப்பாங்க. கடைசியாக நம்ம ஹீரோ வந்து இறங்கிடுறாரு. அவர் இறங்கிட்டு ஒரு காட்டு வழியாக நடந்து போயிட்டு இருப்பாரு. காட்டு வழியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு இலத்தரைகள்லாம் ரத்தமாக இருக்கிற மாதிரி, அதாவது தண்ணியோட சேர்ந்த ரத்தம் கலந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். இதை பார்த்து அவர் ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த இடத்த விட்டு நவுண்டு வந்து போகிறாரு. ஓகேங்களா, அடுத்த ஃப்ரேம் வந்து காட்டுறாங்க. இவர் கொஞ்சம் சரக்குலாம் வாங்கிட்டு வந்துருப்பாரு போல. அப்படி வண்டியில் போயிட்டு இருக்கும் போது தான் என்ன பண்ணுவார், அந்த வண்டி டிரைவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு, சார் 2 நாள் தண்ணி நான் கொண்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் நமக்கு வந்து தெரியும் இவர் வந்து ஒரு போலீஸ்காரராக இருக்காரு சொல்லிட்டு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இவர் வாங்கிட்டு வந்த சரக்குலாம் வச்சுட்டு அங்கே இருக்க ஒரு பாறையில் உட்காந்துட்டு சரக்கு அடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ வந்து ஒருத்தர் வந்து வராரு. நல்ல வேலை சார் நீங்கள் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவரும் அங்கே கூட ஒர்க் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸர். நல்ல வேலை என்ன காப்பாற்ற வந்து நீங்கள் வந்தீங்க சார், ஆனால் அந்த வெங்காயத்தை காப்பாற்ற வந்து இன்னும் வரவே இல்லை சார், அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன வருதுன்னா, இவங்க மலையில கிராமத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இடியெல்லாம் இடிக்கிற ஒரு இடம் மாதிரி ஒரு பிளேஸ் வந்து இருக்கும். அங்கே வந்து வாக்கி டாக்கியோட சிஸ்டம்லாம் இருக்கும். ஓகேங்களா, இந்த ரேடியோ கனெக்ஷன் அந்த ரிலேட்டடான பொருட்கள்லாம் இருக்க மாதிரி வந்து இருக்கும். ஏன்னா அங்கே ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ வந்து ஆனால் கூட கீழே இருக்க கிராமத்துக்குலாம் யாருக்கும் வந்து சிக்னல்லாம் கிடைக்காது, ஃபோன் சிக்னல்லாம் அது மாதிரி எதுவுமே வந்து கிடைக்காது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிறது தான் இந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் அங்கே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து 3 நாளுக்கு ஒரு வாட்டி அவங்க ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. 2 பேர் இருப்பாங்க. அவங்க 2 பேரை மாற்றி விடுறது, இன்னும் 2 பேர், இந்த மாதிரி ரொட்டேட்டாக வந்து நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, அப்படி வந்து இவரை காப்பாற்றி விடுறதுக்கு தான் இவர் நம்ம ஹீரோ வந்து வந்திருப்பாரு. ஒருத்தர் வந்து வெங்காயம் ஒருத்தர் இருப்பாருன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, அவரை காப்பாற்ற வேண்டிய ஆள் வந்து இன்னும் வரல. அவர் வந்து டென்ஷனாக இருக்கிற மாதிரியே வந்து நம்ம ஃப்ரேமில் வந்து ஃபோன் பண்ணி கூடுவாரியோ, எங்கேயா இருக்க, என்ன எப்பயா வந்து டியூட்டி மாற்றி விடுவேன் அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ஃபோனில் வந்து காட்டுற மாதிரி காட்டுறாங்க. இவர் எது வெங்காயம்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, இவர் வந்து ஒரு பிராமின்ஸ். ஓகேங்களா, அதனால வெஜிடபிள்ஸ் சம்மந்தப்பட்ட பொருள் தானே அவர் வந்து சமைச்சு சாப்பிடுவார். ஸோ வந்து அதனால தான் அவர் வந்து கூட வந்த அந்த போலீஸ்கார் வந்து வெங்காயம் தொல்லை வந்து தாங்க முடியல, எப்போ பார்த்தா சாம்பார் அதெல்லாம் போட்டு கொள்றான், அந்த மாதிரி அவர் வந்து ஒரு புறம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நாய் தொல்லையும் தாங்க முடியல சார், நல்ல வேலை இங்கே வந்து என்ன காப்பாற்றுனீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பிடுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து நம்ம மலையில் இருக்க நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வராரு. வர வழியே வந்து போலீஸ்கான அந்த பாதை வந்து லைட்டாக திறந்துருக்க மாதிரி இருக்குது. அந்த போர்டும் கீழே வந்துருக்கு. ஏன்னா அந்த பாதையெல்லாம் இப்போ அடைச்சு தான் வச்சிருப்பாங்க. எந்த யார் அன்வான்ட் பீப்புள் யாருமே மோஸ்ட்லி வந்து வரமாட்டாங்க போலீஸ்காரங்க தவிர்த்துட்டு. ஏன்னா ரொம்ப ஆபத்தான ரேடியோ ஸ்டேஷன் அது வந்து. ஓகேங்களா, ஏன்னா இடியெல்லாம் அடிச்சுன்னா அங்கே நிறைய பேர் இடிச்சு இறந்து போயிருக்காங்க. அதனால டூரிஸ்ட் பிளேஸ் கூட அங்கே வந்து கிடையாது. ஆனால் அழகான இடம் தான். அங்கே இருக்க மக்கள் கூட யாருமே வந்து அலோவ் பண்ணுறது வந்து கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல இவர் வந்து பொறுப்பாக அங்கே இருக்க செயின்லாம் மாற்றிட்டு அங்கே இருக்க போர்டெலாம் எடுத்து மாட்டுற மாதிரி ஒரு பொறுப்பான போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிற மாதிரி நமக்கு வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து மட்டன் வந்து வாங்கிட்டு வந்திருப்பார் போல். அதை வந்து அங்கே இருக்க ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கிறாரு. வச்சுக்கிட்டு நம்ம வெங்காயத்துக்கிட்ட வந்து பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மலையில் இருக்க இதனால அங்கே யூனிஃபார்ம்லாம் போட்டுலாம் இருக்க மாட்டாங்க. வந்துட்டு கைலியெல்லாம் மாட்டிக்கிட்டு, அதாவது லுங்கிலாம் மாட்டிக்கிட்டு ஒரு பையனோட வந்துட்டு அவரோட வேலையை வந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி சீன் வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் அங்கே ரூம்லலாம் பார்த்து ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு அம்மா ஒரு 2 பசங்க வர மாதிரி
மாதிரி பார்க்குறாங்க. உடனே இவர் வெளியே வந்து இது ரொம்ப ஆபத்தான இடம், இங்கெல்லாம் வந்து நீங்களாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, சார் என்னோட புருஷனும் 20 வருஷம் முன்னாடி இங்கே தான் சார் போலீஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணா சொன்னோன்னே இவருக்கும் மனசு வந்து கேட்காது. நிறைய பேர் இங்கே வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் இடியெல்லாம் அடிச்சு வந்து இறந்துருப்பாங்க. ஓகேங்களா, அப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலாம் இவங்க வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இவரும் மனிதாபிமானமிக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் நமக்கு வந்து காட்டுறாங்க. உடனே என்ன பண்ண, சரி சீக்கிரம் பார்த்துட்டு வந்து போங்கம்மா இந்த இடத்த, சும்மா அவங்க புருஷன் வாழ்ந்த இடம்ல, அதனால அவங்க பசங்க கிட்ட சும்மா அந்த இடத்தெல்லாம் சுற்றி காட்டுறதுக்காக அவங்க அம்மா வந்து கூட்டு வந்திருப்பாங்க. அதுக்கு சீக்கிரம் பார்த்துட்டு போங்கம்மா அந்த மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஃபோனை வச்சுட்டு இங்கே டவர் இருக்க மாதிரிலாம் சும்மா பார்த்துட்டு இருக்காரு. இந்த வெதர் சைடு இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நோட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ சடனாக வந்து அவர் வந்து மேகமூட்டத்தெல்லாம் பார்க்குறாரு. ரொம்ப இருட்டிட்டு இருக்கு, இடியெல்லாம் இடிக்க போகுது. ஏன்னா இங்கெல்லாம் இடி இடிச்சுன்னா அவ்வளோ ஹெவியாக வந்து இருக்கும், மக்கள்லாம் நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு பிளேஸு. ஸோ இவங்க வேற அந்த அம்மா 2 பசங்க வேற வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதை பார்த்து என்ன பண்ணுறாங்க, வெளியே நின்று அம்மாவும் ஒரு பையனையும் கூட்டு வராருன்னா, இன்னொரு பையன் என்ன பண்ணியிருப்பானா, ஏமா நான் கார் சாவியை வந்து அங்கேயே கீழே எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன், நான் போய் எடுத்துட்டு வரேன் அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து போயிருப்பான். இவன் என்ன பண்ணா, தம்பி வந்து போயிருக்கான், தம்பி வரட்டும் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவையும் அவங்க அண்ணனையும் என்ன பண்ணிடுவாரு, கூட்டு வந்து வந்துருவாரு. அதான் போன தம்பியோட அண்ணன் இருக்காங்க, அவரையும் கூட்டு வந்து இவர் ரூம்ல வந்து உட்கார வந்து வச்சிருவாரு. அப்போ வந்து பயங்கரமான ஒரு இடி இடிக்கிற சத்தம் கேட்கும். உடனே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், உடனே இவன் அண்ணங்காரன் வந்து வெளியே வந்து பார்க்குறான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தம்பி வந்து இடியை தாக்கப்பட்டு கொடூரமாக அவர் வந்து கொல்லப்பட்டிருப்பாரு. ஓகேங்களா, அதாவது இடி இடிச்சு இறந்துருப்பாரு. ஓகேங்களா, உடனே இவரும் என்ன பண்ணுவார், இவருக்கும் மனசு கேட்காது, அவங்களாம் ஆறுதல் சொல்லிட்டு, ஏன்னா ஒரு போலீஸ் இருந்தாலும் ஒரு மனிதாபிக்க மாதிரி தான் இருக்கிறாரு ஸ்டார்டிங் நான் சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் அந்த சீனை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் வந்து என்ன பண்ணுவார், இவரை வந்து மாற்றி விடுறதுக்கு வந்து வெங்காயத்தை மாற்றி விடுறதுக்கு ஒரு ஆள் வருவார் சொன்னாங்க பார்த்தீங்களா, அவர் வந்து வந்திருப்பார். இவர் கூட இன்னொரு போலீஸ்காரர் இருப்பார், அவர் வந்து வந்துருவார். ஸோ என்ன பண்ணுவார், நல்ல வேலை இவன் வெங்காயம் போயிட்டான்டா, இதுக்கப்புறம் ஏன்னா பிராமின்ஸ் இருக்கும்போது இவங்க சிக்கன் மட்டன்லாம் எதுவுமே வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இதை சாம்பாருக்கு மேலே தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அது அவர் 3 நாள் போனது இருக்காது, இவங்க மறுபடியும் இவங்க வாங்கிட்டு வர சிக்கன்லாம் சமைச்சு சாப்பிடுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஃப்ரேமில் வந்து என்ன காட்டுறாங்கன்னா, இவர் வந்து இவர் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்க சிக்கனை வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி வந்து ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் எடுத்து சமைக்க போறாரு போல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கூட வந்த போலீஸ்காரன் என்ன பண்ணுவான், அங்கே இருக்க ரேடியோ ஸ்டேஷனில் ஒயர்லாம் அறுந்திருக்கும், அதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கான், சரி பண்ணுற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் வரும்போது என்ன பண்ணுவான், வீட்டுக்குள்ளே வராமல், அதாவது அவன் ஒர்க் பண்ணுற பிளேஸுக்குள்ளே வராமல் வெளியே வந்து ஃபோன் பேசிட்டே இருப்பான் ரொம்ப நேரமாக. என்னென்னு கேட்டால், எனக்கு சார் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பொண்ணோட ஃபோட்டோலாம் காட்டுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் பாறையில் உட்காந்து ஒரு பைனாக்குலர் அங்கேருந்து பைனாக்குலர் எடுத்துகிட்டு போயிட்டு நோட்டை விட்டுருப்பான். ஏன்னா நான் நோட்டை விட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இவன் அங்கே ஒரு லவர்ஸ் நோடி வந்து கொஞ்சம் அஞ்சாலும் கொஞ்சம் வந்திருப்பாங்க, அதை வந்து பைனாக்குலர் வழியாக பார்த்து ரசிச்சுட்டு இருப்பான். இதை பார்த்த போலீஸ்காரர் என்ன பண்ணுவார், அவங்களெல்லாம் அங்கே போயிட்டு விரட்டி விட்டுருவாரு, இங்கெல்லாம் வரக்கூடாது ஆபத்தானு சொல்லிடுவார். உடனே உனக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, அப்புறம் என்னடா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க சொல்லி, என்ன சார் நான் பார்த்துட்டு இருந்த எடுத்து விட்டீங்க சார் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த சீனை வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல இவன் கேஷுவலாக மறுபடியும் சும்மா சுற்றி பார்த்துட்டு இருக்கும் இந்த பைனாக்குள்ள பார்க்கும்போது இந்த டக்குன்னு ஷாக் ஆகிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஆஃபீஸர்லாம் வர மாதிரி ஒரு ஜீப் வந்து காட்டுது. அதாவது இவங்க மேலே ஒர்க் பண்ணுறதை விசிட் பண்ணுறதுக்கு அடிக்கடி எப்பமாவது ஓகேங்களா, போலீஸ்காரங்களுக்கு ஏதாவது தோணும் போது, சிக்னல் இல்லை, டவர் ஏதாவது இஷ்யூவாக இருக்குது, நெட்வொர்க் இஷ்யூலாம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஜீப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மேலே என்ன நடக்குது, ஒர்க்லாம் கரெக்டாக பார்க்குறாங்களா அந்த மாதிரி செக் பண்ணிட்டு வந்து வராங்க. அவங்க வந்து கீழே டவுனில் இருப்பாங்க. ஓகேங்களா, ரொம்ப பள்ளத்தில் இருப்பாங்க, இவர் வந்து டாப் உச்சியில் இருப்பாங்க. மேலே வந்து கீழே பார்த்தா அது எல்லாம் தெரியும். ஓகேங்களா, வண்டி வர தான் தெரியும். அவங்க எப்படி மேலே வரதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் கிட்டலாம் ஆயிரும். ஸோ என்ன பண்ண, டக்குனு வராரு. நாங்கள் சரக்கு பாட்டிலாம் இருக்கும், ரூமில் யூனிஃபார்மே போட்டிருக்க மாட்டார். ஸோ சும்மா சாரமாக ஒரு சட்டையும் கட்டின்னு இருப்பார். ஸோ என்ன பண்ணுவார், டக்குனு வந்து அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இவர் யூனிஃபார்ம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா, அங்கே இறங்க இன்ஸ்பெக்டர் வந்து ஃபோனில் அவரெல்லாம் விடக்கூடாது அவளெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்து யாரையோ ஒரு பொம்பளை வந்து திட்டுற மாதிரி ஒரு சீன் தான் காட்டுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க போலீஸ்கிட்ட, காரில் இருக்க போலீஸ்கிட்ட, ஏன் இன்ஸ்பெக்டர் வந்ததுலேருந்து ஒரே டென்ஷனாகவே இருக்காரு, ஃபோனில் யாரையோ திட்டிட்டு இருக்கான்னு சொல்லும்போது, இவங்களோட ஒய்ஃப் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவரோட கார் டிரைவர் கூட ஓடி போயிருப்பாங்க. அந்த கோபத்தில் தான் இவர் வந்து திட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு வந்து ஒரு சடனாக வந்து ஒரு ஃபோன் கால் வந்து வருது. ஏன்னா சார் இந்த மாதிரி நம்ம காட்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க வந்து துண்டு துண்டாக வந்து வெட்டப்பட்ட ஒரு வந்து கை வந்து இங்கே வந்து கிடச்சிருக்கு சார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்டார்டிங் சீன் நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஒரு பாதம் வந்து ஒரு நாய் வந்து இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீன் வந்து எந்த யாருக்கும் வந்து தெரியாது. இது வந்து ஒரு கை மட்டும் வெட்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சீன் காட்ட சொன்னேன். டேய் ஏடா பண்ணி வச்சிருக்கீங்க சொல்லிட்டு என்ன பண்ணுவார், கூட இருக்க ஆளுங்களையும் கூட்டு ஆளர் அடிச்சு யார் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணா சொல்லிட்டு, நான் கிளம்புறேன் சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. இவங்க கிளம்புறவொன்னே என்ன பண்ணுவார், இவரும் கூட இருக்க போலீஸ்காரன் ஜாலியாக உட்காந்து சீட்டு கட்டலாம் விளாண்டுட்டு ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு சீனை வந்து காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த சீன்ல இருந்து பார்த்தீங்கன்னா, அந்த யூடியூப்ல இந்த விளாக்ஸ்லாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு பசங்க ஒரு 4-5 பேர் வந்து அந்த மலை இடத்துக்கு வந்து, அதாவது போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற இடத்துல வந்து விளாக்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து இவர் வந்து இந்த இடத்துக்கு நான் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட இருக்க போலீஸ்காரன்னு சொல்றாரு. ஆனால் இவர் யூனிஃபார்ம் இல்லாதனால அந்த பசங்களை என்ன பண்ணிட்டாங்க, இவரை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோவத்துல இருந்து நம்ம போலீஸ்காரர் என்ன பண்ணுவார், ஹீரோ மது வந்து யூனிஃபார்ம் போட்டு கையில் லத்தியோட வந்து எல்லாரையும் அடிச்சு விரட்டுறாரு. விரட்டினோடனே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வந்து மனிதாபிமிக்கவனா இருக்காரு, அப்போ இவர் மனசுல ஒரு கோவம்லாம் இருக்கு அப்படி சொல்ற மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகுது.
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல இங்கேருந்து அடிச்சு போனாங்க பார்த்தீங்களா, அந்த மாரி வெட்டப்பட்ட கை கிடச்சிருக்குன்னு சொன்ன உடனே, என்ன பண்றாங்க, அந்த பாறைக்கடியில வந்து வெட்டப்பட்ட கைய பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இவன் ஃபாரன்சிக் டீமும் வந்திருக்கு. அப்போ ஃபாரன்சிக் டீம் வந்து ஒரு க்ளூ மாரி ஒண்ணு வந்து குடுக்குறாங்க. அதாவது இவன் வந்து கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கான்னா, அதாவது ஒரு லீடு மாரி குடுக்குறாங்க. அவன் கையில உள்ள தோல் முதல்ல ஸ்கின் முதல்ல உரிச்சு வச்சிருக்கான். கில்லர் வந்து பயங்கரமான கிளவர் சார் அந்த மாரிலாம் சொல்லிட்டு இருக்க மாரி ஒரு சீன் வந்து காட்டிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து என்ன பண்றாங்க, அந்த வாக்கி டாக்கில வந்து சார் இந்த மாரி வேற ஒரு நம்ம ஏரியால இருக்க நெறைய இடத்துல இந்த மாரி உடல் பாகங்கள் வந்து அங்கங்க வெட்டுப்பட்டு துண்டு துண்டா வெட்டப்பட்ட உடல் பாகங்கள் ஒவ்வொரு துண்டுகளா கிடைச்சிருக்கு. அந்த மாரிலாம் இவங்க வந்து வாக்கி டாக்கில வந்து இன்ஃபர்மேஷன் வருது. இதெல்லாம் அவன் கேட்டுக்கிட்டே அந்த இவன் என்ன பண்றான், இவரு வந்து மட்டன் செஞ்சிருப்பாரு பார்த்தீங்களா, அந்த மட்டன வந்து இவன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கு அடுத்த சீன்ல வந்து இவன் அந்த இடத்துல சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது, திடீர்னு ஒரு இடத்த பார்த்து ஷாக் ஆகுறான். என்னன்னா, நம்ம ஸ்டார்ட்டிங் சீன்ல நான் ஒண்ணு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டாக் வந்து ஒரு வெட்டப்பட்ட பாதத்த வந்து பார்த்துருக்கோம். அந்த கவர்லேருந்து எடுத்துருக்கும்னு. அந்த கவர்லேருந்து எடுத்தத வந்து இவரு என்ன பண்ணியிருப்பாரு, நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துல வந்து புதைச்சு வச்சிருப்பாரு. நாய் ஏதோ வந்து மறுபடியும் சுரண்டி இருக்கும் போல. டக்குன்னு பார்த்தா அந்த பாதம் வந்து வெளிய தெரிஞ்சிருக்கும். இத பார்த்துட்டு இந்த மலை கிராமத்துக்கு போலீஸ்காரங்க நம்மள தவிர, நம்ம இங்க ஒர்க் பண்றத விட யாரும் வர முடியாது. அப்படி இருக்கு இந்த இடத்துல யாரு கொலை பண்ணான்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்து வந்துருது. ஓகேங்களா? இப்படி சந்தேகம் வந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாரு, பின்னாடி இருந்து யாரோ வந்து துப்பாக்கி வச்சு அவர் முதுகுல வைக்கிற மாரி ஒரு சீன் காட்டுறாங்க. செம்மையா இருக்குங்க அந்த சீன தியேட்டர்ல பார்க்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேற அது யாரும் இல்ல. நம்மளோட மது தான் அவர் வந்து விப்பாரு. அப்பவுமே அவரு கெஸ் பண்ணிருவாரு. அப்ப இவரு தான் இந்த கொலைய வந்து பண்ணியிருக்காரு போல. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட இருக்க போலீஸ் வந்து அவருக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது. அதுக்கு அடுத்து இது எப்படியாவது வெளிய இருக்க நம்ம இன்ஸ்பெக்டர்லாம் ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு அவரு அதுக்கேத்த பிளான்லாம் ஒரு சைடு ஒர்க்ல பண்ணிட்டு இருக்காரு. அந்த அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஜீப் வந்து வருது. இந்த ஸ்டார்ட்டிங்ல வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, "சார் 2 நாள்ல தண்ணிலாம் கொண்டு வந்துர்றேன் சார்" அப்படின்னு சொல்லிருவாரு பார்த்தீங்களா. இவரு வந்து தண்ணிலாம் எடுத்துட்டு வந்து ஜீப்ல வந்து கொண்டு வந்திருப்பாரு. இத பார்த்த நம்ம கூட இருக்க போலீஸ் வந்து, "சார் எனக்கு வயிறு கொஞ்சம் படபடன்னு இருக்கு சார். நான் பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன் சார்" அப்படின்னு சொல்லிட்டு இவரு அவர்கிட்ட நைட்டா எஸ்கேப் ஆயிட்டு பாத்ரூம் போய் ஏதாவது ஒரு பிளான் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. ரொம்ப நேரமா அவர் பாத்ரூம் இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோக்கு வந்து டவுட் வந்து வந்துட்டு வந்து என்ன பண்ண கதவை வந்து வாங்கி வாங்கி தட்டுறாரு. எதுக்கு இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவர் வந்து அவர் தெரியாதுன்னு நினைச்சிருப்பாரு. என்ன ஒரு ரீசன்னா, பின்னாடி வந்து துப்பாக்கி வைக்கும்போது இவர் என்ன நினைச்சுப்பாரு, நம்ம இப்போ உடனே நமக்கு தெரிஞ்சத காட்டினா இவன் நம்மள கொன்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நாய் வேற சார் சும்மா அங்கங்க கிண்டி வச்சுருன்னு சொல்லிட்டு இவனே சும்மா அந்த வெளிய தெரிஞ்ச கைய இவனே சும்மா வந்து எல்லாம் வந்து மூடிற மாரி. எதுவுமே தெரியாத மாரி மூடிற மாரி சரின்னு வச்சிருப்பான். ஓகேங்களா? ஆனாலும் நம்ம ஹீரோக்கு வந்து இவனுக்கு மேல வந்து டவுட் இருக்க தான் செய்யும். என்ன பண்ணுவாரு, பாத்ரூம் ரொம்ப நேரம் இருக்கிறத பார்த்து கதவ போட்டு தட்டினே இருப்பாரு. உடனே இவன், "சார் பாத்ரூம் கூட இருக்க விட மாட்டீங்களா?" சொன்னோனே, "தண்ணி எடுக்காம விட்டா பாத்ரூம் போய் என்ன பண்ண போறேன்?" அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிய கொண்டு வச்சுட்டு போறாரு மாரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து என்ன பண்றாரு, இவரு வந்து ஒரு சரக்கெல்லாம் போட்டுன்னு ஒரு இடத்துல உட்காந்துட்டு சீட்டு கட்ட எடுத்துட்டு, "ஏய் வா ஒரு ரவுண்டு போடலாம்" அப்படின்னு சொல்றாரு. "சார் இல்ல சார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு" சொல்றாரு. உடனே துப்பாக்கி எடுத்துட்டு அவன மிரட்டுற மாரி ஒரு லுக்க பார்க்குறாரு. உடனே அவனும் வந்து இவங்க 2 பேரும் சீட்டு கட்டு வர மாரி காட்டுறாங்க. என்னடா இவங்கிட்ட வந்து இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியாவது இந்த விஷயத்த நம்ம வந்து சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு, இவர் ஃபோன் வந்து சார்ஜ் இல்லாம இருக்கும். அத வந்து சார்ஜ் போட்டுருப்பாரு. அப்போ வந்து கரண்ட் கட் ஆகும்போது என்ன பண்ணுவாரு, அப்பாடா ஒரு வழியா நமக்கு அந்த ஃபோன் எடுக்க ஒரு சான்சஸ் கிடைச்சு. ஏன்னா இப்ப போய் ஃபோன் எடுத்தா அவர் டவுட் போடுவாரு. பட் இப்ப கரண்ட் கட் ஆனதுனால கரண்ட் கட் ஆனா நார்மலா சார்ஜ் போட்டு தான் ஃபோன் எடுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாரி ஃபோன நைட்டா எடுத்துட்டு, "சார் நான் வெளிய போய் ஜெனரேட்டர் ஆன் பண்ணிட்டு வரேன் சார்" அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஜெனரேட்டர் போற மாரி போறாரு. நம்ம ஹீரோ அப்படியே பின்னாடியே திரும்பிட்டு இருப்பாரு. இவன் உள்ள போய் ஏதோ இந்த ஃபோன் எடுத்துட்டான்னு இவருக்கு வந்து தெரிஞ்சு போயிடுச்சு. ஏதோ நம்மள கோத்து விட போறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவாரு, நைஸா வந்து உன் ஃபோன ஒரு நிமிஷம் குடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல வந்து கேட்கிறாரு. இவனும் பயந்து பயந்து, இல்ல இப்ப நம்ம ஃபோன குடுத்தோம்னா நம்ம மேல இவன் டவுட் போட்டுருவான். நம்மள ஏதாவது போட்டு தள்ளிடுவான்னு சொல்லிட்டு ஃபோனையும் குடுத்துறாரு. இவரு என்ன பண்ணாரு, ஃபோன் பேசுற மாரி அதாவது டவர் எங்கெங்க ஒரு சில இடத்துல தான் கிடைக்கும். ஒரு பாறை அந்த மாரி ஏரியால தான் கிடைக்கும். இவரு அங்க வந்து தான் ஃபோன் பேசிட்டு இருக்க மாரி பார்த்துட்டு இருக்காரு. இவன் என்ன பண்ணுவான், அந்த ஜெனரேட்டர் ரூம்ல இருந்து இவரையே பார்த்துட்டு இருக்கான். அப்ப வந்து இவரு ஃபோன் பேசுற மாரி ஆக்டிங் குடுத்து நைஸா என்ன பண்ணுவாரு, ஃபோன்ல சிம்ம வந்து எடுத்துருவாரு. நீங்க பக்கத்துல பார்த்தாலே தெரியும். ஒரு ஊக்குலாம் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபோன் சிம் எடுத்து அத போட்டு அந்த பாறைல்லாம் உடைச்சு சிம்ம யூஸ் பண்ணாத நிலைமையில ஆக்கி, அத மறுபடியும் உள்ள மாட்டி விட்டு, என்ன ஃபோன் வச்சிருக்க டவரும் இல்ல, ஒண்ணும் இல்ல சொல்லிட்டு அவர் கையிலேயே குடுத்துருவாரு. இவன் என்னடா இது டவர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன செட்டிங்ஸ்லாம் ஆன் பண்ணி பார்ப்பான். ஆனா அவனுக்கு வந்து தெரியாது. ஒரு சிம் வந்து உடைச்சதுனால சிம் வேஸ்ட்டா போச்சுன்னு. செட்டிங்ஸ்லாம் ஆன் பண்ணி பார்ப்பான். எதுவுமே ஒர்க் ஆகாது. என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, போலீஸ் ஜீப் வந்து மறுபடியும் வந்து மேல வர மாரி ஒரு சீன் வந்து காட்டிட்டு இருப்பாங்க. அதான் மேல வரதுக்கு லேட் ஆகும்ல. இவன் என்ன பண்ணுவான், இது வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. இவன் வந்து அங்க இருக்க ஒரு வாக்கி டாக்கில எடுத்து ஏன்னா இவர் வந்து என்ன பண்ணுவாரு, இன்னும் ஒரு 2, 3 குடும்பம் வந்து வந்திருக்கும். இந்த மலைய சுத்தி பார்க்கறதுக்கு. என்னடா இந்த ஏரியாவுக்கு மறுபடியும் ஆளுங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள விரட்டி அடிக்கிறதுக்காக இவன் போயிருப்பாரு. அப்போ வந்து என்ன பண்ணுவாரு, இங்க இருக்க வ வாக்கி டாக்கி வந்து சும்மா தானே இருக்கும். இது முடியா நம்ம வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த கொலைகாரன புடிச்சு குடுத்துறலாம் சரி. கொலைகாரன் இங்க தான் சார் இருக்கான், இங்க தான் சார் இருக்கான்னு சொல்லிட்டு சவுண்ட் வரும்போது, ஆப்போசிட்ல இருந்து டிஃபரண்டான சவுண்ட் இருக்க மாரி கேட்கும். அதாவது இவர் பேசினா பக்கத்திலேயே சரௌண்டிங்லயே பேசினா அந்த மாரி இருக்கும். அந்த மாரி. ஆனா இவரு என்ன பண்ணியிருப்பாரு, இவரு யூஸ் பண்ற அங்க இருக்க ஒரு வாக்கி டாக்கிய தலையில தூக்கிட்டு வந்திருப்பாரு. இவன் ஏதாவது கோல்மால் வேல பார்ப்பான்னு சொல்லிட்டு. அது மூலியமா இவன் நம்மள போட்டு குடுக்க
பண்றான், அவனுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கெஸ் தான் பண்ணியிருப்பாரு. இவனுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. இவனுக்கு நம்ம கொலை பண்ண விஷயம்லாம் தெரிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து வந்தார் பார்த்தீங்களா? அவர் வந்துட்டு என்னையா கீழ போனா ஒரு கிட்டத்தட்ட 15 உடம்பாங்க வந்து வெட்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. கேஸ் வேற ஒரே தலைவலியா இருக்கியா? குடிக்க ஏதாவது இருக்குமாயான்னு கேட்கும்போது, இருங்க சார் நான் காஃபி போட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து காஃபி போட போறாரு. அப்புறம் வந்து பார்த்தா, யோவ் கூட ஒரு போலீஸ்காரன் இருந்தாலயா எங்கேயா போனா அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, சார் அவர் அந்த சைடு ஒரு நதி இருந்துல்ல சார், அங்க போய் குடிக்க போயிருப்பாரு சார். குடிக்க போயிருக்காரு சார். அந்த மாரி இவரு சொல்றாரு. சரியா எனக்கும் ஒன்ஸ் வந்துருச்சு. நான் போய் ஒன்ஸ் வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு இவரு வந்து வராரு. ஒரு இடத்துக்கு ஒரு பாறையிலேருந்து போகிறாரு. உடனே சார் அந்த சைடு போகாதீங்க சார் தடுக்கிறாரு. ஏன் அங்க போகக்கூடாது? சார் அங்க தான் சார் காலைல ஒரு பாம்பு பார்த்தேங்கிறாரு. நல்ல வேலை சொன்னேன்னு சொல்லிட்டு இந்த சைடு போலாமா? இங்க போலாம் சார் சொல்லிட்டு அந்த இடத்த டைவர்ட் பண்ணி விடுறாரு. ஏன் அப்படி டைவர்ட் பண்ணி விடுறாருன்னு நமக்கு பார்த்தா, அந்த பாறைக்கு கீழ தான் என்ன பண்ணுவாரு, இவரு கூட இருந்த போலீஸ்காரன் வாயில துணிய வச்சு கட்டி, இவன் உண்மைய சொல்லிடுவான்னு சொல்லிட்டு அடிச்சு கட்டி போட்டிருப்பாரு. ஓகேங்களா. அதனால தான் அவர் வந்து டைவர்ட் பண்ணி விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன வந்து புடிக்க போலான்னு போகும்போது என்ன பண்ணுவான், அவன் வந்து இவர்கிட்ட தப்பிச்சு போவான். ஆனா நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவாரு, அவர புடிச்சு அடிச்சு வ் உள்ளயே ரூமுக்குள்ளேயே வந்து அடைச்சு வச்சுற மாரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து இந்த மாரி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு லீடு வந்து கிடைக்குது. இந்த மாரி கொல்லப்பட்ட பொண்ணு வந்து கோட்டையத்த சேர்ந்த வந்து பெண்ணு அப்படின்னு சொல்லி கிடைக்கிறாங்க. லாஸ்ட்ல வந்து அவங்க யாருன்னு தெரிஞ்சு போயிருது. அவங்க தான் நம்ம ஹீரோவோட ஒய்ஃப்ன்னு சொல்லிட்டு இங்க ஒரு ட்விஸ்ட்ட குடுக்குறாங்க பாருங்க. "டேய் என்னடா சொல்றீங்க? ஹீரோவோட ஒய்ஃபே அவரே துண்டு துண்டா வெட்டி கொன்னுட்டாரா?" அந்த மாரி நமக்கு வந்து தோணும். அப்ப மது அவங்க ஹீரோவோட ஒய்ஃப் வந்து பேரு வந்து அமர்தா. இவரு பேரு வந்து மதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? சார் மது, அமர்தா அவங்க லைஃப்லயே வந்து ரிலேஷன்ஷிப்ல வந்து கொஞ்சம் பிரச்சனை தான் சார் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து நம்ம டிஎஸ்பி கிட்ட வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அப்போ வந்து என்ன வந்து ஒரு சீன் வந்து காட்டுறாங்கன்னா, இவங்க வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிடுறாங்க. ஒரு வேள வந்து இவன் தான் வந்து அவங்க ஒய்ஃப வந்து கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவன புடிக்கலான்னு வரும்போது தான் கீழ ஒரு ஜீப் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா? புடிக்கலான்னு வரும்போது தான் என்ன இருக்கும், இன்னொரு போலீஸ்காரர் வந்து ஒரு லீடு மாரி வந்து குடுப்பாரு. சார் கொலை பண்ணது வந்து இவரு இருக்காது சார். இவர் கூட ஒரு போலீஸ்காரர் இருந்தாரு. அவரும் உங்க ஒய்ஃப் வந்து ரிலேஷன்ஷிப்ல வந்து இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது இல்லாம இவங்க ஒய்ஃப் கொலை பண்ண அதாவது துண்டு துண்டா வெட்டப்பட்ட பாகங்கள் இருக்கும் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல சிக்னல் எல்லாம் யாரோட சிக்னல் இருக்கும்னா, இவன் கூட இருக்க போலீஸ்காரனோட சிக்னல் இருக்கும். இவரு என்ன பண்ணுவாரு, இவரு மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, இவன கூட இருக்கவன மாட்டி விட்டுறணும்னு சொல்லிட்டு, இந்த மாரி பிளான் வந்து பக்காவா பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அது மாரி ஒரு சீன வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த புடிச்சு உள்ள போட்டிருப்பாரு தெரியுமா? அவர்கிட்ட வந்து, "என்ன சார் உங்க ஒய்ஃப நீங்களே கொலை பண்ணிட்டீங்களா?" அப்படின்னு வந்து கேட்கும்போது, "கொலைலாம் நான் பண்ணலன்னு" சொல்லுவாரு. "என்ன சார் நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்றீங்க. இப்ப கொலையெல்லாம் நானே பண்ணேன்னு சொல்றீங்க. இப்படி குழப்புறீங்களா சார்?" அந்த மாரி யோசிக்கும்போது, இவரு வந்து அதுக்கான ஃபிளாஷ்பேக்க வந்து இவரு வந்து சொல்றாரு. என்னன்னா, இவருக்கு வந்து அங்க உள்ள ஒரு அமர்தான ஒரு பொண்ணு கூட வந்து மேரேஜ் வந்து ஆகியிருக்கும். பட் இவரு வந்து ஒரு ஆண்மை குறைவானவரு. ஓகேங்களா? அதனால வந்து ஃபர்ஸ்ட் நைட்லயே இவருக்கு வந்து தெரிஞ்சிரும். தென் வந்து இவரு வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு எல்லார்கிட்டயும் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு. ஆனாலும் இவருக்கு வந்து சரியாகாது. ஆனாலும் இவங்க என்ன பண்ணுவாரு, இவரு வந்து அவங்க ஒய்ஃப் வந்து இன்னொரு ஆளு கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து இருப்பாங்க. அது இவருக்கு தெரிஞ்சும், சரி நம்ம மேல இருக்க உடம்பு பிரச்சனைக்கு அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு அத கண்டும் காணாத மாரியே வந்து இருந்துட்டு இருப்பாரு. அப்படியே அவங்க லைஃப் வந்து போயிட்டுருக்கும். ஒரு நாள் இந்த மாரி தான் இவருக்கு வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க ஒய்ஃப கூட்டு போப்பாரு. எந்த ஒரு சத்தமும் இல்லாம இருக்கும்போது, பெட்ரூம்ல வந்து பார்க்கும்போது அவங்க வந்து தூக்குல தொங்க விட்டு அதாவது தூக்குல வந்து தொங்கியிருப்பாங்க. அத பார்த்து இவரு கதறி கதறி வந்து அழுவாரு. நமக்கு இந்த பிரச்சனை இருந்தும் உங்க ஒய்ஃப் இந்த மாரி அல்ட்ரஸ் ராஜா குஜாவா இருந்தத வந்து இவரு வந்து கண்டுக்காம இருந்திருப்பாரு. ஆனாலும் இவ வந்து தூக்குல மாட்டி இறந்துட்டாள்ன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவர் மனசுல வந்து அழுறாரு. அப்பதான் பக்கத்துல இருக்க ஒரு டைரிய வந்து நோட் பண்றாரு. டைரியில ஏதோ எழுதி வச்சிருக்க மாரி இருக்கு. டைரிய நோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒருத்தவங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து இருந்திருக்காங்க. அது மூலியமா அவங்க 4 மந்த் வந்து பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க. அவங்க ஃபக் பண்ணதுனால பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க. ஸோ வந்து 4 மந்த்னா எப்படி நம்ம புருஷனுக்கு தெரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு அந்த அவமானம் தாங்க முடியாம இவங்க என்ன பண்ணிடுறாங்க, தூக்கு மாட்டி இறந்துடுறாங்க. ஏன்னா அவன் வந்து என்ன பண்ணியிருப்பான், அந்த கூட பழகுனவன் வந்து என்ன பண்ணியிருப்பான், நல்லா இவங்கள வந்து யூஸ் பண்ணிட்டு ஓகேங்களா, கழட்டி விட்டுருப்பான். ஸோ அதனால இவங்களுக்கு வந்து வெளிய இவங்க புருஷனுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, தூக்குல இருந்து தொங்கியிருப்பாங்க. இத பார்த்து இவரு வந்து கதறி கதறி ரொம்ப வந்து அழுறாரு. உடனே என்ன பண்றாரு, இவரு தான் என்ன பண்றாரு, கோடாரி எடுத்து ஒய்ஃப் வந்து கொடூரமா இந்த கதைய காட்டுனா கொடூரமா வந்து துண்டு துண்டா வெட்டி வந்து வச்சிடுறாரு. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து வந்து என்ன சார் சொல்றீங்க? 4 மாசம் சிசு வேற வயசுல இருந்துன்னு சொல்றீங்க. அப்படி எப்படி சார் அது கொன்னு கொன்ன கொன் துண்டு துண்டா வெட்டி கொன்னீங்கன்னு சொல்லும்போது, அந்த சிசுவ தான்டா யாரு என் ஒய்ஃப் வந்து அ என்ன ஆசமானத காட்டி யூஸ் பண்ணி ஃபக் பண்ணிட்டு அவங்க பிரெக்னன்ட் ஆகிட்டு விட்டானோ, அவனுக்கு தான்டா சமைச்சு குடுத்தேன்னு ஒரு ட்விஸ்ட்ட சொல்லுவாங்க பாரு. டேய்! டைரக்டர் நீ வேற லெவல்ல. நீ ஒரு ஆர்டிஸ்ட் மினிஸ்டர் அந்த மாரி உண்மையில தரமா இருக்குங்க. தியேட்டர்ல நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா இவன் என்ன பண்ணுவான்,
உடனே என்ன பண்ணிருவான், அவரு துப்பாக்கி வச்சுட்டு தான் அந்த டயலாக் வந்து சொல்லுவாரு. ஐயோ! தொப்புன்னு சாப்பிட்டதெல்லாம் வாமிட் அங்கேயே வந்து எடுக்கிற மாரி வந்து காட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்த ஃப்ரேம்ல வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம கூட இருந்த போலீஸ்காரன் தானே, நம்ம ஹீரோவோட கூட இருந்த போலீஸ்காரன் தான். அவங்க ஹீரோவோட ஒய்ஃப வந்து கொன்றுப்பாங்கன்னு சொல்லிட்டு, போலீஸ்காரங்கலாம் அந்த மலை கிராமத்துக்கு வந்து வர மாரி ஒரு சீன வந்து காட்டுறாங்க. அவங்க சீன வந்து காட்டும்போது என்ன பண்றாரு, அவங்க பக்கத்துல வரும்போது என்ன பண்ணுவாரு, நம்ம ஹீரோ வந்து போலீஸ்கார ஜீப்லயே விழுந்துருவாரு. உனக்கு என்னடா ஆச்சு? என்னென்ன ஆச்சு? என்னன்னு சொல்லும்போது, அங்க சொல்லிட்டு அவன் வந்து இடி இடிச்சு இறந்துட்டான் அந்த மாதிரி சொல்லும்போது, என்னது இடி இடிச்சு இறந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த ஸ்பாட்ல போய் வந்து பார்க்குறாங்க. அங்க வந்து இடி இடிச்சு அவன் வந்து கொல்லப்பட்டிருக்கான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு வந்து ஆறுதல் வந்து சொல்றாங்க. அவங்க ஒய்ஃபும் கொல்லப்பட்டாங்க. ஒய்ஃப கொன்னவன் இவன் தான். இவனும் இடி இடிச்சு செத்துட்டான். ஆனா இடி இடிச்சு இவன் தான் ஒய்ஃப வந்து தப்பா நடந்துக்கிட்டான். ஆனா அவனையே இவருக்கு வந்து அவன் இறந்து போனத நினைச்சு இவன் நம்மகிட்டயே ஃபீல் பண்ணி சொல்றான்னு சொல்லிட்டு, அவரும் வந்து இவர ஆறுதல் சொல்லிட்டு, இவர வந்து அந்த இடத்த விட்டு அனுப்பி விடுறதுக்கு வந்து ரெடியாகு நீ கிளம்பி போப்பான்னு சொல்றாரு. இவர் ரெடியாகி கிளம்புறதுக்கு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது தான் நம்ம வந்து இன்ஸ்பெக்டர் வந்து ஒண்ணு வந்து நோட் பண்றாரு. அதாவது ஹீரோ எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அவர் கிளம்பி போகும்போது, அவர் முதுகு சைடுல பார்த்தீங்கன்னா, அவர் ட்ரெஸ் சட்டை வந்து கிழிஞ்ச ஒரு இது இருக்கும். கிழிஞ்சிச்சுன்னா ஒரு துண்டு மட்டும் இல்லாம பிளாங்கா இருக்கும். அந்த மாரி இருக்கும். இவரு என்ன பண்றாரு, அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போய் வந்து பார்க்கும்போது தான், ஸ்பாட்ல வந்து ஒரு துணி வந்து கிடைக்குது. ஓகேங்களா? அந்த துணி வேற யாரும் வந்து இல்லைங்க. இவரு சட்டையிலருந்து கிழிஞ்ச துணி தான். அப்பதான் நமக்கு வந்து இவரு யோசிச்சு பார்க்குற மாரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. என்னன்னா, இவர் தான் என்ன பண்ணுவாரு, இதுக்கு முன்னாடி அதாவது இவன வந்து இடி இடிக்க வச்சு இறந்திருப்போம் பார்த்தீங்கன்னா, அந்த கொல்லப்பட்டிருப்பார் பார்த்தீங்கன்னா, அந்த பிளேஸ்ல தான் இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல சொல்லியிருப்போம் பார்த்தீங்கன்னா, அந்த டாக் வந்து அந்த அந்த கால் துண்டெல்லாம் அது சுத்திட்டு இருந்துச்சு, பாதம் துண்டுலாம் சொல்லுவேன்னா, அப்போ வந்து இடி இடிக்கும்போது டாக் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இடத்துல சுத்திட்டு இருக்கும்போது, அதுவும் இடி இடிச்சு செத்து போயிருக்கும். ஸோ அப்ப இடி இடிச்சா இந்த இடத்துல ஒரு ஆள வந்து நம்ம கட்டி போட்டா கன்ஃபார்மா இடிச்சா ஸ்பாட்லயே இறந்துருவான்னு சொல்லிட்டு இவரு நம்ம ஹீரோக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ என்ன பண்ணுவாரு, கூட இருந்த அந்த போலீஸ்காரன் என்ன பண்ணுவாரு, இந்த இடத்துல தான் அவர் கட்டி வச்சு கரெக்டா இடி இடிக்க வச்சு அவர் வந்து இடி ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அங்க வந்து அவர் வந்து கொல்லப்பட்டிருப்பாரு. இத வந்து நம்ம போலீஸ்காரர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. தென் வந்து அப்படியே அவர் வந்து நம்ம ஹீரோ கிளம்ப போகும்போது, போலீஸ் இன்ஸ்பெக்டரும் அவர் பின்னாடியே போயிட்டு, அப்படியே அந்த சீன்லாம் என்ன இது வரைக்கும் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து உண்மையிலே ஹீரோ தான் கொலை பண்ணியிருக்காரு. எதுக்காக கொலை பண்ணாரு இந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு கெஸ் பண்ணிட்டு அப்படியே யோசிச்சு வர மாதிரி வந்து காட்டிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து என்ன பண்றாங்க, நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து ஃபோன் வந்து வருது. அங்க ஏதாவது லீட் ஏதாவது கிடைச்சாயா? இறந்த ஒரு போலீஸ்கார்ல. ஸோ ஏதாவது கொல்லப்பட்டிருக்காரா? அந்த மாதிரி இதுல கூட நடந்துட்டு இருப்பாங்க. உடனே வந்து போலீஸ்காரர் என்ன பண்ண ஃபோனை பண்ணிட்டு, சார் அந்த துணியை என்ன பண்ணுவாரு, கையில் எடுத்த துணியை தூக்கி தூர போட்டு, சார் எதுவுமே இல்லை சார், அவன் இடிச்சு தான் சார் செத்து போயிட்டான், இது கேஸ் க்ளோஸ்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை அந்த கிரைம் இதை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி வந்து சீன் வந்து காட்டுறாங்க. இவர் எதுக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னா, நீங்கள் ஸ்டார்டிங் நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஒய்ஃப் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு அவங்க டிரைவர் கூட ஓடி போயிருப்பாங்க. ஸோ ஒருத்தங்க தான் இன்னொரு பாதிக்கப்பட்டவனோட ஃபீலிங்ஸ் வந்து தெரியும். அதனால என்ன பண்ணுவார் நம்ம ஹீரோவை, அவர் எதுவும் கொலை எதுவும் பண்ணல சார், இவன் இடிச்சு செத்துருவான்னு சொல்லிட்டு அவர் வந்து தப்பிக்க விட்டுருப்பாரு. படம் எப்படிங்க இருந்துச்சு? வேற லெவல்ல இருந்துச்சுங்களாங்க. உண்மையில எனக்கு பார்த்ததுக்கு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? எப்புட்றா இப்படிலாம் யோசிச்சீங்க? அந்த மாரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. உண்மையில சூப்பரான படம். 2022ல இறங்குன படம் தான். ஓகேங்களா? இளவிலா பூஞ்சிரான்னு படம். பார்க்குறவங்க போய் பாருங்க. ஓகேங்களா? இந்த வீடியோஸ் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு மூவியோட உங்கள வந்து சேர்றேன். அது வரைக்கும் திஸ் இஸ் பரமேஷ். பாய். டேக் கேர். குட் நைட். ஹேவ் ஸ்வீட் ட்ரீம்ஸ் கைஸ். பாய் கைஸ்.